ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது ஏதோ சைனீஸ் டெம்பிள். பேர் வாயில் வர மாட்டேங்குது, இல்லைனா சொல்லியிருப்பேன் நான். பேர் வாயில் வர மாட்டேங்குது. பக்கோடா டெம்பிள். பக்கோடா டெம்பிள் பேரே பக்கோடா டெம்பிள். ஆனால் பக்கோடாலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் பக்கோடா கிடைக்குதா இல்லையா என்னன்றதை பார்ப்போம். சரி, ஓகே, ஸ்டே டியூன். என்ன கோல்டா என்னன்னு தெரில, கொஞ்சம் அமைதியாக தான் பேசணும். ஒரு வாழை பேசணும் என்னன்னே தெரில. இந்த ஆரஞ்சு பழம் தான் நானும் பார்க்குறேன். எல்லா கோவில்லையும் ஆரஞ்சு பழம் என்னன்னே தெரில. இந்த மாதிரி தான் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்க ஒரு முட்டி போட்டுக்கிட்டு மேலே சூப்பராக இருக்கு பாருங்க. மேலே வேற லெவலுங்க. இந்த தோர் படத்தில் வர மாதிரி இருக்குங்க. இது ஸ்ரீலிங் வேற லெவலுங்க. நானும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி வைக்கலாம்னு பார்க்குறேன். நான் ரீச் ஆகிட்டுனா கண்டிப்பாக வச்சுருவேங்க. வாங்க, இது என்னன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செயின் மாதிரி போடுறது. இது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இருக்கும், நான் பார்த்துருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 300. இது நீங்கள் வேணும்னா இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா வாங்கி போட்டுக்கோங்க. லவ் பி நாங்கள் திரும்ப வந்துங்க தான் இருக்க போகிறோங்க. நான் வாங்குவோம், ஊருக்கு போகும்போது வாங்கலாம் அப்படின்னு பார்த்துன்னு. எனக்கு வந்து நிதின் ப்ரோ வாங்கி கொடுப்பாப்புல, இல்லைன்னா பால் வாங்கி கொடுப்பாப்புல. வாங்கி தரோம். இது பார்த்தீங்கன்னா இது ஒரு பிளாஸ்டிக்கில் அவங்க இழுத்து போல சைனீஸ் வேர்டு. லெட்டர் என்ன லெட்டர்னு தெரியல. அதான் ஏதோ ஒன்று. அப்போ இது எவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு 250 சம்திங். இன்னைக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 250 சம்திங் வருது. யோசிச்சா நீங்கள் எதுவுமே இங்கே வாங்க முடியாது. காசுபடி நீங்கள் செலவு பண்ணுங்க. கூட வாங்கி சாப்பிட முடியாதுங்க. சோறு ஒரு 200 ரூபா 300 ரூபா. நாங்களாம் எவ்வளோ வாட்டி இப்போ கூட கையில் காசு இல்லாமல் கேபிள் காரில் போகாமல் நடந்து வந்துட்டு இருக்கோம். எங்கள் கீழேருந்து வரதுக்கு டெய்லி கிராபுக்கே எங்களுக்கு எப்படி செலவாகுது தெரியுமா? 500 ரூபாய் மேலே செலவாகுதுங்க ஒரு நாளைக்கு. ஏதோ ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றதால ஓகே, ஏதோ 3 பேர் இருக்கோம், சைக்கிளில் போட்டு வந்துடுவோம். பெருசாக தெரியல. இது பாருங்க. ஓ மை காட், இது எவ்வளோ தெரியுமாங்க? 500 ரூபாவா? இது பாருங்க ஐயா, 1000 ரூபா, 1200 நினைக்கிறாங்க. இன்னைக்கு ரேட்டு படி 1200 சொச்சம் வரும், நாளையே வரும். இதெல்லாம் வந்து இந்த காணிக்கை இருந்ததுனால ரூப் போடுறதுக்காக அவங்க ட்ரெடிஷன் போல. இங்கே நான் கோயிலில் கூட பார்த்தேன் ஒரு செங்கல் வாங்குறது. இது எனக்கு தெரியாது, பட் நான் முஸ்லீமே, எனக்கு தெரியாது. நான் கோயிலில் நான் பார்த்தேன் ஒரு வாட்டி போகணும். இதுவும் அந்த ஓடுக்கு கீழே வருது போல், ஓடு போடுறது இந்த மாதிரி ஒரு காணிக்கை மாதிரி அவங்களோட ட்ரெடிஷன் பண்ணுறாங்க போல். அந்த பழம் இல்லை பிளாஸ்டிக் போடுறோம், நம்மளுக்கு போதும். நம்ம ஊர் பழக்கம் தான் நம்மளுக்கு போதும். ஏதோ ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறாங்க, ஆனால் பண்டல் பண்ணலாம் வைக்கிறாங்க. ஆனால் வாசனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 3 பேருக்கு பற்றி மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் கப்பல் வச்சுருக்காங்க எலும்பத்தி, அப்புறம் ஊதுபத்தி என்னன்னு தெரியல. எப்படி இது என்ன பார்க்கலாம், இன்னும் மேலே போய் பார்க்கலாம். வந்து பாருங்கள், கொஞ்சம் நல்ல வியூஸ்லாம் இருக்குது. அதனால் வந்து மிஸ் நான் வீடியோ எடுக்கிறதுனால நான் அதை மிஸ் பண்ணுறேன். ஓகேவா, நிறைய வியூ நல்ல வியூவாக இருக்குது. நீங்கள் எந்த வியூலாம் விட்டுருங்க, நான் சொல்கிறேன் வேறு வியூ. அது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் உங்களால். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் லைவாக இருக்கும். கோயிலெலாம் வரலைங்க, அந்த வியூ பார்க்க தான் வந்தேங்க. அது நீங்கள் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு கீழே போவோம். கீழே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்து மேலே போவோம். இது ரொம்ப பழைய கோயிலாம் இல்லை, அதே கோயிலாம் இப்போ தான் எல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் டூரிஸ்ட்டு மேம்படுறதுக்காக இல்லை, யூஸ் பண்ணுற மெட்டீரியலே பாருங்கள், எல்லாமே இப்போ உள்ளது தான், இப்போ கிடைக்கிறது மெட்டீரியல் தான். ஒன்றும் அதே பெருசாக அப்படியே ஆர்கிடெக்சர்லாம் பயங்கரமாலாம் இல்லை. அங்கே நல்லா இருக்குமானா தெரியல. நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இருக்காது எனக்கு, பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம ஊர் கோயில் மாதிரிலாம் இருக்காது. என்ன இருந்தாலும் அதெல்லாம் நம்ம ஊர் தாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஊர் ஆர்கிடெக்சர் தான். இது கோயிலே சும்மா சிமெண்ட்ல யூஸ் பண்ணிடுவாங்க. புத்தரா? ஓகே ஓகே, பீஸ்ஃபுல். அது நான் பாதி டயர்ட் ஆகிட்டேன். இது வந்து நான் லோக்கல் பீப்புள்ஸ் வந்து கம்மியாக தான் பார்க்குறேன். பட் ஃபாரினர்கள் தமிழ்நாடு நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் போல. அப்போ ஃபாரினர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. பேசல, சும்மா வாய் வந்தபடியே பேசுகிறேன். இதான் தப்பு தான், மன்னிச்சிருங்க. தப்பு தான் இருக்கும், தப்பாக இருக்கும். எப்படி இருந்தாலும் மன்னிச்சிருக்கேன், கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். அடுத்த இதெல்லாம் பாருங்க, அடுத்த வீடியோவில் ரெடி பண்ணிக்கிறேன். ஸ்வஸ்தி சிம்பிள்லாம் இருக்கு. ஸ்வஸ்தி சிம்பிள் இந்த குக்கு மேலே வர பண்ணுறோம். ஸ்வஸ்தி சிம்பிள் கரெக்டாக சொல்லணும். அதுவே கரெக்டாக சொல்லலாம் தெரியல எனக்கு. ஏதோ எனக்கு அந்த இந்துவிசம்லாம் கொஞ்சம் ஏதோ நல்லா இல்லை, கொஞ்சம் தெரியும்னால பரவாயில்ல, ஏதோ தெரியும். இதெல்லாம் பார்த்தா 7,000 தான் ஞாபகம் வருது. போதி தர்ம
படம் இந்த ராயானா நீங்க தனுஷ் ராயா நடிச்சு ராயான்னு ஒரு சைனீஸ் மூவி இருக்கு. இந்த டிராகன் பத்தியே இருக்கும். ஒரு 4 எலிமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். அது அதுவும் நல்லா இருக்கும் அந்த படம். அந்த படமும் பாருங்க, பார்க்கலாம் பாருங்க. தம்பி இது மூவி சஜஷன்ஸ் இல்ல, எல்லாமே பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நல்லா இருக்கு. இன்டர்வியூ சூப்பரா இருக்குங்க. கோவிலே செப்பல் படமும் வரலாம் இல்லைங்க, எல்லாருமே செப்பல் ஷூ எல்லாம் போட்டு தான் உள்ள போறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதோட கல்ச்சர் எப்படி வியூ பாயிண்ட் இருக்கு. அந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு, இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்கு, மேல கூட ரெசல்யூஷன் நினைக்கிறேன். இன்னும் நீங்க சொல்லணும்னா நம்ம ஊர் கோயில் அந்த பீஸ்ஃபுல் இங்கே கிடைக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கிற மைண்ட்லாம் இங்கே இருக்க மாட்டேங்குது. ஜாலியா வந்து ஜாலியா போறாங்க. கம்பேரிசன் பண்ணல, சும்மா சொல்றோம். நம்ம ஊருக்கும் இங்க இருக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்ல வரல. சும்மா எங்க சஜஷன். நீங்க இதுல கமெண்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வந்தா எப்படி ஃபீல் இருக்கும் நீங்க வந்தா சொல்லுங்க. கமெண்ட்ல வந்து அர்த்தம் கிளிக்காதீங்க. யாரும் வந்து சைனீஸ் தெரிஞ்சவங்க மனசு புண்படுத்துற மாதிரி நான் பேசிட்டு தான் மன்னிச்சிருங்க. கோயிலை பத்தி எதுவும் டீகிரேட் பண்ணல. ஓகே, ஓரளவு எனக்கு தெரிஞ்ச அளவு நான் சொல்றேன். இந்த ஊர் கோயில்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்றேன் நான். நீங்க வந்து தப்பா இருந்துச்சீங்கன்னா நினச்சிக்கோங்க, வேற ஒன்றும் சொல்ல முடியாது. அதுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த ஊரும் நல்லா தான் இருக்கு. இந்த ஊர் பிடிச்சதுனால தான் இங்கே வந்து வேலை செய்கிறோம். இங்கே வந்து இந்த மாதிரி சுற்றி பார்க்கலாம். கமெண்ட் அடிச்சுப்பாங்களா இது பயப்படுறேன்னு கேட்டால் ஏன் பயப்படுறேன்னு கேட்டால் என்ன சொல்றது, சோத்து சாப்பிடணும்ல, சோத்துல கை வைக்கணும்ல. ஓனருக்கு ஃபார்வர்ட் பண்ணி என் ஓனருக்கு வேலையை விட்டு தூக்கி நான் கம்பெனி திரும்ப ஊருக்கு போய் திரும்ப நமக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது இல்லை. இந்த வீடியோவே இதுக்காக தான். நம்ம அந்த கீழே காணிக்க பார்த்தோம்னா இந்த காணிக்கை வந்து இங்கதான் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க போல, இந்த பிளேஸ் பண்ணுவாங்க போல. அந்த காணிக்கை இந்த ஓடு மாதிரி எல்லாம் வியூ தாங்க. இன்னும் நம்ம ஆர்கிடெக்சர்லாம் சொல்ல முடியாது. ஓகே தான், பெருசாக ஒன்றும் இல்லை. ரோஜா பொசிஷன் இல்லை. அப்பல இது ஏன் என்னன்னு தெரியல. ஏன் ஸ்வஸ்தி சிம்பிள்லாம் எல்லாம் போட்டுருக்காங்க. ஸ்வஸ்தி சிம்பிளுக்கும் புத்தருக்கு என்ன சம்பந்தம் எனக்கு தெரியல. இது புத்தரா இல்ல வேற யாராவது தெரியல. அதுதான் புத்தர் நடுவில் புத்தர். இதெல்லாம் அரசர் போல, அரசு அந்த மாதிரி கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு. பார்த்தோம்னா புத்தர் மேலே எல்லாரும் ஸ்வஸ்தி சிம்பிள் இருக்கு. எல்லா புத்தர் மேலேயும் ஸ்வஸ்தி சிம்பிள் இருக்கு. நான் கூட ரீல் நினைச்சேங்க கொஞ்ச நேரத்தில் என்ன கதிர சாயி. அப்படியே இந்த வியூ பார்த்தீங்கன்னா நல்ல வியூ. ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிடுது. திரும்ப அது மேலாம் போவோம் நம்ம. அது தூரத்துல பார்க்கும்போது தாங்க பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம கிட்ட போக போக இதுனா இவ்வளவுதானா அப்படின்ற பண்ற ஹைப்புக்கு இவ்வளவுதானா அப்படின்னு போனுங்க. இன்னும் மேல அதுக்கு மேல இருக்கு. அந்த கோயிலுக்கு தான் போக போறோங்க. அங்க மேல அந்த ஒரு சிலை இருக்கு. அது நீங்க கூகுள்ல போட்டு பாருங்க. பக்கடா கோயில் போட்டா அந்த சிலை தான் ஹைலைட்டா காட்டும். அங்கதான் போக போறோம். இது நீங்க இந்த அவுட் லைன்ல உள்ள அவுட் லைன்ல வந்து லைட் இருக்குல்ல, இது நீங்க நைட் டைம் தான் சூப்பரா இருக்கும். ஆனா 5 மணிக்கு க்ளோஸ். நைட்ல இந்த இடத்துல நீங்க டாப் வியூல லாங்ல இருந்து பாத்தீங்கன்னா சூப்பர் வியூவா ஏதோ ஃபங்க்ஷன்லாம் இருந்தா வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனா 5 மணிக்கு இங்க தான் இருக்கோ. எப்பயாவது ஒரு நாள் நைட் வரும், அப்ப காட்டுவோம். கண்டிப்பா பார்க்கலாம். வீடியோல உங்களுக்கு நைட் வந்து காட்டுறோம். பார்க்கலாம். திரும்ப வந்து பார்க்கலாம். இந்த நைட் வந்து போடுவோம் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கு மாதிரியே ஒண்ணா இருந்தா சரி. இல்ல என்ன இவன் தான் போக போற பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கு. மலேசியா பிடிக்கும் சொல்லிட்டு இவன் இங்கதான் இவன் தான் இங்க இருந்து ஃபர்ஸ்ட் கிளம்ப போறேன். வீட்டுக்கு போகணும். இப்ப ஹோம் சீக் எல்லாருக்கும் ஒரு மாசம் இருக்கும். இவருக்கு 7-8 மாசம் கழிச்சு இப்போ ஹோம் சீக் வந்துருக்கு. கலந்து தெரியல. வரும்போது நல்லா தான் இருந்துச்சு. ஹோம் சீக்லாம் இல்லைங்க, இந்த கம்பெனி சிக்குங்க. இந்த கம்பெனி பத்தி பேசுறதா வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு வீடியோ பத்தாதுங்க. சரி அதுக்காக தனியா ஒரு வீடியோ பண்றேன். நான் சொல்றேன் கம்பெனில இவரு மட்டும் தான் QC. இவருக்கு கீழே யாருமே கிடையாது, ஒரு டீம்ன்றே கிடையாது இவங்க. அதனால இவர் கம்பெனில தனிமையில இருப்பாரு, ரூம்லயும் தனிமையில இருப்பாரு. ஆக மொத்தம் தனிமையில தான் இருப்பாரு. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஆனா தனிமையில இருக்கேன். இதெல்லாம் பார்த்தா இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் வருதாங்க. ஆமா, நிறைய ஏதோ குழம்பு போடணும் முடியும். ஆமா, சைனா போய் நைஸ்பெட்லாம் வரும். நான் பார்த்து அரசனாலே சும்மா கொடூரமா இருப்பாங்க. தலையை விட்டுருவாங்க, தலையை தூக்கி கால் சைடு எங்கே பண்ணுங்க. ஏதோ ஒரு எமோஷனல் ஃபீலை சொல்றாங்க. என்ன கான்செப்ட்னு கேட்கலாமா? அரக்கர் இல்லை, அவங்க நல்லவரா கெட்டவரா தெரில. இவரு சிரிக்கிறாப்புல. அவங்க 2-4 பேரும் அழுகுறாங்க. என்னன்னு தெரியல. இவரு மட்டும் தான் சிரிக்கிறாப்புல. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ கொடுமை பண்ணிருக்காங்க. தெரியுது. சிரிக்கிறாளா இல்லை அழுகுறாலும் தெரியல எனக்கு. நல்லா புத்தருங்க அவரு. இதை பார்த்தா நல்லா இருக்கு. இது வந்து மார்பிள்ஸ்.
மார்பிள்ங்க செம்ம இவ்வளோ மார்பிள் இதெல்லாம் மார்பிள் தாங்க. ஆட்டுக்குட்டி வேற இடத்துல இதை பார்க்க முடியும். இந்த ஆட்டு ஸ்டாச்சுவை என்ன எதுக்குன்னு தெரியல, எல்லாம் வச்சிருக்காங்க நிறைய இடத்துல. இந்த பண்டிகை தான் வெட்டி சாப்பிடுவாங்க. எல்லாரும் இந்த மாதிரி சைனீஸ் வச்சிருப்பாங்க. நான் படத்தில் கூட பார்த்துருக்கேன், நிறைய படத்தில். நம்ம ஊரில் வரும் நிறைய படம் பார்ப்போம் போல. நாங்கள் எல்லாம் எந்த ஒரு சீன் எடுத்தாலுமே இந்த படத்துல நான் பார்த்திருக்கேன், அந்த படத்துல அதை பார்த்துக்கிட்டு தான் சொல்லுவாரு. நாங்கள் பார்க்க நான் வந்து தமிழ் படம் வந்து கொஞ்சம் கம்மியாக பார்ப்பேன். கொஞ்சம் நல்லா இருக்கு இந்த கிங்டம் மூவி அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் தெரியும். படத்து எதுவுமே நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் டைம் ஒரு படத்துக்கு கூட்டு போனாரு, நல்லாவே இல்லை. இதெல்லாம் லேசர் கட்டிங் போகுது. லேசர் லேசர் கட்டிங் தான், லேசர் தான். இவ்வளோ அக்யூரேட்டாலாம் யாராலும் பண்ண முடியாது. லேசர் தான், லேசர். லேசர் கட்டிங் இல்ல ஷேப்பெல்லாம் இருக்குல்ல. மிஷின் கட்டிங் மிஷின் கட்டிங் இப்படி பண்ணா பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது ஒரு அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க போல. ஆனால் நல்லா பண்ணி இந்த ஊரில் அந்த சிற்பி மாதிரி செதுக்கிற அளவில் ரொம்ப எஃபெக்ட் போட்டு பண்ணுவாங்க. இல்ல நல்லா இல்லை. சைனா ரொம்ப அட்வான்ஸ், அதனால மிஷின் வச்சே கட் பண்ணி. இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. பழங்காலத்தில் யூஸ் பண்ண மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஆனால் இது நல்லா இருக்கு. இது வந்து பண்ணிட்டு வந்து இங்கே வச்சிருக்காங்க. எப்படி சொல்றாரு, வண்டி முடிச்சுட்டு அந்த 3D view எப்படி எடுத்துருந்தாங்கன்னு தெரியல. நம்ம அவ்வளோ கம்ம வீட்டு வண்டிலாம் வரும். இப்போ எடுத்துட்டு வரும்போது இப்போ எடுத்துட்டு வந்தாங்கன்னா என்ன படம், ஃபீனிக்ஸ் படம் மாதிரி தெரியுது எனக்கு. ஆமாம், ஃபீனிக்ஸ் படம் மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல, எனக்கு ஃபீனிக்ஸ் படம் மாதிரி தெரியுது. இது நம்ம ஊர்ல பஞ்சாயத்துலாம் ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க. ஒரு 4 பேர் ஒரு கூட்டம் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி இருக்கு. இது பாருங்க சிடி, மோஸ்ட்லி இப்போ டிவிடி இல்லை. அதுக்கு முன்னாடி சொன்னது அப்படியே எரேஸ் பண்ணிக்குவாங்க. ரொம்ப அட்வான்ஸ்டாக இல்லை, இப்போ சிடியில் தான் இருக்கு. இது வந்து பழைய ஸ்டாக் போகுது. இது வியாபாரம் ஒன்று வச்சுக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த பென்ட்ரைவ் மாற்ற பென்ட்ரைவ் மாற்றலன்னு நினைக்கிறேன். ஃபிஷிங் ரீபன். ஓகே சொல்லுங்க. ஒரு ரிங்கிட்டுங்க இருக்கு. அகாடமிக் ப்ரோக்ரஸ். அப்புறம் இது வந்து சொல்லுங்க, நாங்கள் வந்து இதை கட்டுறோம், பட் வந்து நீ சக்ஸஸ் எவ்ரிதிங். இது கட்டுறோம், பட் நீங்க சொல்லுங்க எது கட்டலாம்? சக்ஸஸ் இன் எவ்ரிதிங். கண்டினியூஸ் ஆஃப் வெல்த் அக்யூசியேஷன் ஆஃப் விஷஸ். இது வந்து அகாடமிக் ப்ரோக்ரஸ். எல்லா ரிபன்லயும் ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப். இதை பார்த்து இது எங்கே கட்டணும் பார்த்தீங்களா? எங்கே கட்டணும்? ஒரு மரம் மாதிரி இருக்கு. இது வந்து எங்க பொண்ணு கிடையாது. இது வந்து எங்க ஆளு என்ன ஏன் இதுனா அவங்க வந்து சைனா பேரை உஷார் பண்ணுவோம். அவருக்கு அந்த ஒரு கான்செப்ட் தான். பொண்ணு கிடைக்காதவங்களும் இது கட்டணும். இது வந்து சண்டே பொண்டாட்டி சண்டைனா இது கட்டுங்க. வந்து பொண்டாட்டி சண்டை தீர்ந்து போயிடும். செம்மையாக லிவிங் டுகெதர் ஃபாரெவர். இது ஒரு கட்டலாங்க. லிவிங் டுகெதர் ஃபாரெவர். ஊட்டுறாங்க. ஏதோ ட்ரெடிஷன் போல இருக்கு. அவங்க ட்ரெடிஷன் குளிக்க வைக்கிறேன். என்னன்னு தெரியல. குழந்தைங்களா என்ன எதுன்னு தெரியல. அமைதி செம்ம அமைதியாக இருக்கு. உள்ளே வந்தாலே ஒரு மென்டல் பீஸ் இப்படி இருக்கு. பயங்கரமாக மென்டல் பீஸாக இருக்கு. இந்த லைட்னிங்லாம் பயங்கரமாக இருக்கு. ஆனால் காசு செலவு பண்ணியிருக்காங்க. பயங்கரமாக காசு, செம்ம காசு செலவு பண்ணியிருக்காங்க. வெட்டிங் ஃபோட்டோ, ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ போல பார்க்கலாம். அவங்க வந்து திட்டினான்னு தெரில. இப்போ ஆல்ரெடி டிக்கெட் கவுண்டரில் நம்ம ஏற்றிட்டாங்க. இப்போ இவங்க எதாவது சொல்ல போகிறாங்களா தெரில. சொன்னாலும் வாங்கிக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக சும்மா பார்க்கலாம். சும்மா ஒரு தூரத்துலேருந்து தான் ஒரு வியூ. ட்ரெடிஷன் ட்ரெஸ் வந்து ட்ரெடிஷன் செம்ம ட்ரெடிஷனாக இருக்கும். நாலு நாளாக சுற்றினே தான் இருக்கேன். 4 நாள் லீவ் விட்டுறாங்க. நான் வீடியோ எடுக்கல, 4 நாளாக சுற்றி தான் இருக்கிறேன். நான் இப்போ டாப்பில் போவோம். டாப்லேருந்து நான் வியூ காட்டுறேன் பாருங்க. எடுக்கிறோம் உங்களுக்காக. இந்த ஊரில் வீடியோ எடுக்கிறவங்க அங்கே வந்து எக்ஸ்போ தான் ப்ரைவசி கொஞ்சம் கன்சர்ன் பண்ணுறாங்க. ஏறிட்டே இருக்கு. இதுக்கு மேலேயும் இருக்கு. இதுக்கு மேலே இருக்கா? இதுக்கு மேலே அவங்க ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி போக பார்க்குறோம். இதுதான் கடைசியில் உட்கார்றது தான். வீடியோ இடையில ஒரு பெரிய ஸ்டாச்சு காட்டியிருப்போம், அங்கே தான் நம்ம போகிறோம்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டாச்சுக்கான டிக்கெட் நம்ம இப்போ எடுத்தாச்சு.
டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 6 ரிங்கெட் வருது. 6 ரிங்கெட் நம்ம ஊர் காசுக்கு 120 ரூபா சம்திங், 120 ரூபா வருது. அது வந்து அந்த டிக்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்காகலாம் இல்லை, நம்ம அங்கே போகிறதுக்காக. ஏன்னா நடந்து போக முடியாது, அதனால ஒன்று லிஃப்ட்டில் போகணும், இன்க்ளைன் லிஃப்ட்டில் போகணும், இல்லைனா நம்ம காரில் தான் போகணும். இப்போ நம்ம காரில் தான் போக போகிறோம். அவ்வளோதான், வாங்க நம்ம போய் அந்த ஸ்டாச்சுவை பார்ப்போம். ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இன்னும் மேலே போகிறோம், இன்னும் மேலே போவோம். மேலே போயிட்டு இன்னும் கொஞ்சம் கிளியராக காட்டுறோம். இந்த சைடு பாருங்கள், அந்த முன்னாடி போவாங்க, ஃபுல்லாக போவோம். இந்த வியூ பாருங்கள், அந்த சைடும் இந்த சைடாக வந்தோம். இந்த சைடு கடை, இந்த பக்கம் ஏதோ கடை இருக்குது, அந்த சைடு ஏதோ கோயில் இருக்குது, இந்த சைடு சிட்டி இருக்குது, இங்கே செடி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா கைஸ் அங்கே ஒரு கப்பல் தெரியுதா இல்லையான்னு தெரியல. அங்கே ஒரு கப்பல் தெரியுதா கைஸ்? நாம் போகும்போது அதில் போவோம். அதான் வெளில ஃபஸ்ட்டு இன்க்ளைண்ட் லிஃப்ட்டோ ஏறக்குள்ளே கேபில் தான் ஏறணும். இறங்கும்போது அதில் இறங்கும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். பெருசாக இல்லை, எல்லாம் சுற்றி அடைச்சி வச்சுருக்காங்க, அதில் ஒன்றும் தெரியாது போல அதில் இறங்கும்போது. இது என்ன ஃபோட்டோன்னு பார்த்தீங்கன்னா 2009 11ஆம் மாதம் 13ஆம் தேதி 10:31 ஏதோ லைட்னிங் வந்து அடிச்சிருக்கு போகுது. அது வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. அந்த எந்த சிலை பார்த்தீங்கன்னா அந்த சிலை தான். இது ஃபோட்டோ எடுத்துருக்காங்க, ஃபோட்டோ இந்த சிலை தான். எங்கே வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நடுவில் இந்த கைப்பி நடுவில் வந்துருக்கு போல, அது போய் கால் பாவம் வந்துருக்கு போல. இது என்ன வித்துன்னு தெரியல முடியுது எப்படின்ட்டு. எங்களால் அங்கே போக முடியல, ஏன்னா ஆல்ரெடி க்ளோஸ் உங்களால் இல்லை, யாராலையும் போக முடியல. அங்கே போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, பூட்டி இருக்குது. அதான் இதோட இந்த விளாக் முடிகிறோம். வீடியோ எண்ட் ஆகாது. நம்ம சேனல் டைம் பார்த்தீங்கன்னா மினிட்ஸ் ஃப்ளோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு பெஸ்ட்டாக நாங்கள் கொடுப்போம் வீடியோ. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, பாய்.